அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் 2024 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஈவினிங்கே நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நேற்று ஈவினிங் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகி இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட்டு 30/1/2024, லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், கடைசி நாள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 28/2/2024, அதாவது பிப்ரவரி கடைசி. ஸோ அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை வந்து செய்யறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா 4/3/2024 6/3/2024, ஒரு 2 days வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரொம்ப முக்கியமான தேதி, நம்மளுடைய தேர்வு நாள் 9/6/2024. சரிங்களா? காலையில். ஸோ இதுதான் வந்து முக்கியம். ஸோ அதனால அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோஸும் நான் போடுறேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டைம் நிறைய வேகன்சிஸ் வந்து வந்துருக்கிறதுனால அதுக்கு ஒவ்வொரு விதமாக அப்ளை பண்ணணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ மொத்த டோட்டல் வேகன்சிஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரி வேகன்சிஸும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், போர்டு வாரியங்கள்ல இருந்தும் போஸ்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது ரிலேட்டட் அதனால இங்கே வந்து ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாமே எடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா VA1 சொல்லக்கூடியது 108, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 2442, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி 44. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அதில் ஒரு 10 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வக்பா போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருந்து 27, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் இருந்து ஒரு 49, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அதுல இருந்து ஒரு 15. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல், அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1653 வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு டைப்பிஸ்ட்ல இது வரைக்கும் சொல்லல. ஸோ இது வந்து மொத்தமாக நமக்கு டைப்பிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் தான். இது வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ், இதுக்கப்புறம் டைப்பிஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இது வரைக்கும் டைப்பிஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ல மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல ஒரு 441 வேகன்சிஸும், அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட்ல 2, டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ்ல 2, அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ஸ் பிஏன்னு சொல்லக்கூடிய அந்த சேர்மனுக்கு அவங்கள ஒரு இதெல்லாம் பே ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சரிங்களா? அதாவது நம்ம ஈக்குவல் டு ஸ்டெனோக்கு ஈக்குவலாக அந்த பே ஸ்கேலில் வந்து வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 30 இந்த மாதிரி நிறையா, இது வந்து மில்க் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனில் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்து எல்லாமே போர்டு வாரியங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோட இருக்கிறவங்களுக்கு ஒரு 192 வேகன்சிஸும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரு 526 வேகன்சிஸும், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அவங்களுக்கு ஒரு 288 வேகன்சிஸும், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸோ அதில் ஒரு வேகன்சிஸ், மொத்தம் நமக்கு 6244 வேகன்சிஸ்க்கு இந்த டைம் வந்து கால்ஃபர் வந்திருக்கு. இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதா இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே தெரிஞ்சதான், இது வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சிஸ் தான், போக போக நமக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது 15,000 வேகன்சிஸ் எதிர்பார்த்தோம், ரொம்ப ரொம்ப கம்மியாக விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து பத்தாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் வருது. போன டைமே எக்ஸாம்ஸில் நிறைய வேகன்சிஸ் எடுக்கலை, போன டைமே நிறைய வேகன்சி ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் போன டைம் இந்த பார்டரில் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கிடைக்காம போனவங்களுக்கெல்லாம் இந்த வேகன்சியை தான் நம்பி இருந்தாங்க. அவங்க ஒரு 15,000 வரும் இந்த டைம் நம்ம பாஸ் பண்ணலான்னு இருந்தாங்க, கம்மியாக வந்திருக்கு. பட் யாரும் வந்து இதில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட வேண்டாம், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டே இருங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதா ஸ்கோரிங் பேப்பர் கம் எலிஜிபிலிட்டி வந்து தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100, மேக்ஸிமம் மார்க் 150, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 25, மொத்தம் இதில் ஒரு
100 கொஸ்டின்ஸ் 150 மார்க், மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரத்துக்கு நம்ம எழுத போறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏஜ் லிமிட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதில் விஏஓக்கு 42, இவங்களுக்கும் 42, எம்பிசி இவங்களுக்கு. பட் இந்த வாரியங்கள் எல்லாம் சில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த போர்டு வாரியங்கள்லாம் சிலதெல்லாம் சரிங்களா? அதை அப்ளை பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது முக்கியமான வேற என்ன இருக்க போகுது? குவாலிஃபிகேஷன். மோஸ்ட்லி எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் பேசிஸில் தான் இருக்குது. இந்த வக்பா போர்டு மட்டும் டிகிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்லையும் டிகிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிகிரி கேட்டிருக்காங்க இதுலாம். அதே மாதிரி மெடிக்கல் பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன், அதுலும் பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் ஒரு டிகிரி வச்சிருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான் இது. சரிங்களா? அதனால பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனுக்கு வேணால் உங்களுக்கு 10th தான். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு டைப்பிங் முடிச்சிருக்கணும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வரும்போது ஸ்டெனோ முடிச்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் சொல்லக்கூடிய அந்த முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதான் இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பெருசாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பெருசாக சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் மூமெண்ட்டில் இந்த பர்சனல் கிளர்க்கும் டிகிரி, அதுக்கப்புறம் இதுக்கும் பர்சனல் அசிஸ்டன்ஸ் டு சேர்மன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி இதான் வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் சயின்ஸ் டிகிரிலாம் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, டிகிரி தான். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். சரிங்களா? இந்த டிகிரி. ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஆஃப் தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இந்த லெபார்டரி அசிஸ்டண்ட்டு இவங்களுக்கு ஹையர் செகண்டரி கேட்டிருக்காங்க 12th, அதுலேயும் சயின்ஸ் குரூப் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பில் கலெக்டருக்கு 10th தான். ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து 12th 11th 12th பயாலஜி குரூப் படிச்சிருக்கோம் கண்டிப்பாக. சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பியூர் சயின்ஸ். சரிங்களா? மேக்ஸ் பயாலஜியாக இருக்கலாம் அல்லது பியூர் சயின்ஸாக இருக்கலாம். அவங்க தான் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் அந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் கூட. சரிங்களா? அவங்களுக்கு அதே தான். ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும். சரிங்களா? ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்தவரைக்கும் 10th. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் யூத் ட்ரைபல் யூத்துக்கு. சரிங்களா? அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th-ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றது கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, அதெல்லாம் 10th தான். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும் தான். சில குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் 12th கேட்டிருக்காங்க. அது பயாலஜி குரூப் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலதுக்கெல்லாம் டிகிரி, இந்த வக்பா போர்டு, இந்த உமன்ஸ் கார்பரேஷன்ஸ்க்கு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாரும் டிகிரி முடிச்சிருப்போம். ஸோ அந்த நமக்கு வந்து 12th நம்ம பயாலஜி குரூப்போ அல்லது பியூர் சயின்ஸோ படிக்காதவங்க மட்டும் என்ன பண்ண முடியாது, அது வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அந்த கோஆபரேட்டிவ்ல எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அவங்களுக்கு முடிச்சுக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் தகுதிக்கு இருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கோ அல்லது ஃபாரஸ்ட் வாட்சருக்கோ வந்து
எலிஜிபிலிட்டி இருக்கு சரிங்களா. மேல பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து 163 இருக்கணும், ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 150 இருக்கணும் ஓகேங்களா. ஆர் தேர்ட் ஜெண்டர் சரிங்களா, மூன்றாம் பாலினத்தவராக இருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 150 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட செஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்லிருக்காங்க அதில் நமக்கு சரிங்களா. அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வைக்கணும் அவங்க சரிங்களா. யார்கிட்ட வாங்கி வைக்கணும்னா சிவில் சர்ஜன் வந்து வாங்கணும் சரிங்களா. அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்பாயிண்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டியூட் சரிங்களா. ஒரு கவர்மெண்ட் ஆக்டா நீங்கள் அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருக்கவங்ககிட்ட இந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். யாருக்கு, இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் சரிங்களா. அவங்ககிட்ட நம்ம ஹைட்டு இந்த இதெல்லாம் வந்து வச்சு என்ன பண்ணுவோம், வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ விஷன் அதே மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக, ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாஸ்ட் டிரைவ் இருக்கும் சரி. கண்ணாடிலாம் போட்டுருக்கூடாது, அந்த ஸ்டாண்டர்ட் விஷன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. எக்ஸாம் போக அவங்க வந்து அந்த வாக்கிங் வந்து நடக்கணும் சரிங்களா. ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் இந்த வாக்கிங் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அவங்க நடந்து போய் அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ற மாதிரி, எப்படி போலீஸ்க்குலாம் ரன்னிங்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஓகே, அது அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் கொடுத்துருக்காங்களான்னு சரியா தெரியல, நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு நம்ம இன்னொரு டைம் சொல்லலாம். ஜஸ்ட்டே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு சொல்றதுக்காக ஸோ அதை சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ walk over 25 kilometer and 16 kilometer and complete the 4 hours by male and female சரிங்களா. அதாவது ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டர் வந்து நடக்கணும், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 16 கிலோமீட்டர் வந்து நடக்கணும் 4 மணி நேரத்துக்குள்ள சரிங்களா. நடந்து போனாதான் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணாதான் அடுத்தது நீங்க வந்து எலிஜிபிள் ஆவீங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் இதை வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கணும். ஸோ அவங்கள வந்து 1:3 ரேஷியோல எடுப்பாங்க சரிங்களா. அப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் செலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 1:3 எடுப்பாங்க. 1:3க்கு அப்புறம் அந்த 25 கிலோமீட்டர் வந்து யார் ரீச் பண்றாங்களோ அவங்களே எலிஜிபிலிட்டி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேங்க் பேசிஸ்ல அவங்களுக்கு வந்து போடுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கு சரிங்களா. மெடிக்கல் போர்டில் போகணும், அங்கே மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கு சரிங்களா. நீங்க கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் பிரகாரம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான் பெரிய இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் அவ்வளோதான் சரிங்களா. மீதியெல்லாம் அப்ளிகேஷன் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பண்ணுறேன் சரிங்களா. இதில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து போடுவாங்க சரிங்களா. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம இப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலை உட்காந்து படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் சரிங்களா. இன்னும் நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம். நமக்கு ஜனவரி முடிஞ்சது, ஜூன் மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்லேயே எக்ஸாம்ஸ் வந்து வருது சரிங்களா. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அவ்வளோதான். கிட்டத்தட்ட கரெக்டாக 5 மாதங்கள் நமக்கு இடையில இருக்கு அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதனால கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும் சரிங்களா. ஜூன் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் வந்துருக்கு சரிங்களா. மே மாதம் வரைக்கும் தான் நமக்கு படிக்கிற டைம் இருக்கும். ஸோ அதனால நல்லபடியாக படிங்க சரிங்களா. நல்லபடியாக படித்து நீங்களும் ஒரு அரசு அலுவலராக எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸ்கை அகாடமி, ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து லாஸ்ட் டைம் பாஸ் பண்ண ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம காண்டாக்ட் நம்பர் 9578936868. ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ தேங்க்யூ சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஆல்.